சிவராத்திரிலாம் ஸ்பெஷல். சிவராத்திரி இங்கே போட்டிருக்கணும். இப்போ பார்த்து போகணும். வந்தேன் இதான் முருகன் பிள்ளையார் கோயில். கோயிலுக்கு பக்கத்தால் தான் ரோட்டோடு போகும் பெட்ரோல். அதாவது ஒரு 50 மீட்டரில் கிடக்குங்க சிவன் கோயில். டைமுக்காக பாருங்க, நல்ல கோயில் உண்டு. முருகண்டியில் இருக்கிற சிவன் கோயில் யாரும் தெரிஞ்சிருக்குங்களா? வந்திருப்பீங்க நிறைய பேர். இதான் நாம் வந்து நம்ம எடுக்கலாமா? கோயிலை வீடியோ எடுக்கலாமா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, ஐயாட்ட கேட்டு நான் பெர்மிஷன் கேட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஐயா ஆகமாட்டேன். சிவராத்திரியில் ஸ்பெஷலாக நடக்குது. இந்த லிங்கத்துக்கு தான் வந்து தண்ணி ஊற்றுறவே நிறைய பேர். எனக்கும் ஒரு ஆள் சொல்லி தான் தெரியும். ஸோ அதான் இன்றைக்கு இதால் வந்தேன்னா இப்போ பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். இங்கெல்லாம் முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு பின்னுக்கு இப்படி நேராக பின்னுக்கு இருக்குது. சிவன் பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரியாதவங்கள ஷேர் பண்ணுங்க. ஓகே, கோயிலில் பின்பக்கம் பிள்ளையார் நிறைய பேர் சொல்கிறவன் நான் நினைக்கிறது இன்றைக்கு தால் விதைக்கலான்னு கண்ணில் விட்டு ஞாபகப்படுத்துது. இங்கே பிள்ளையார், இங்கால யார் தட்சணாமூர்த்தி அவதாரம். மாதிரி எப்படி இருக்கிற இருக்கு. ஓகே, இது பிள்ளையார். இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. தென் கோயில் டோட்டல் வியூ. இங்கால தான் அந்த லிங்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம தண்ணி ஊற்றுற. அது நவராத்திரி சிவராத்திரிலாம் ஸ்பெஷல். சிவராத்திரியில் வந்து எல்லோரும் சுற்றி இங்கே வந்து தண்ணி எடுத்து வந்து சுற்றி ஊற்றி கும்பிட்டுட்டு போயிடணுமா, நிச்சயம் நடக்குமா. சிவலிங்கம் இதுதான் ஆதிலிங்கேஸ்வரர். பழைய காலத்தொட்டி தான் கிடந்தது. அப்படி இருக்கு. இப்படி இடங்களை தான் நாங்கள் தெரிய வைக்கணும். சக்தி உள்ள இடங்களாக இருக்கணும். அப்படி கோயில்கள் இங்கே பாருங்க. இது வயிறு வர தெரியல. திரிசூலம் வச்சு கிடக்கு. ஆலமரத்துங்கள ஆஞ்சநேயர் நம்மாடி இருக்கிறார். இந்த இதில் புறாக்கள் மறக்காமல் வந்து கும்பிட்டு போங்க. சிவன் பக்தராக்கள் இருப்பீங்கள். நல்ல கோயிலாம் எல்லாரும் சொல்லித்தான் நானும் வந்த நான் பார்ப்பேன். நான் டச்சிட்டு போகிறேன். நடந்தால் திருப்பி வந்த வீடியோ அடுத்த வீடியோ போடுவேன். இங்கே போட்டிருக்கணும். விக்கிரகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்வோர் பின் விக்கிரகங்களை நீரூற்றி சுத்தமாக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். பால் அரிசி தானியங்களை புற்றினுள் விடாமல் உரிய பாத்திரத்தில் மாத்திரம் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கோயிலை நீட்டாக வச்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நோட்டீஸ் போட்டிங்கன்னா இதை வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுங்கோ. அப்புறம் துப்புரவு நான் போயிடும். இங்கே பாருங்க, நாகத்து இணைஞ்சல நாகம். நாகம் ஓகே. பின்னுக்கும் புத்து இருக்குது. நாளைக்கு இந்த புத்துலான்னு பால் ஊற்றுறோம் இருக்குது. இங்கே இருக்குது புத்து. இங்கே பார்த்திங்கன்னா பின்னுக்கே இருக்குது. நானே இங்கே பாமணிக்கு இது கூட இருக்குது. இப்போ இங்கே இதுக்குள்ளே பால் ஊற்றவனாமா பெரிய பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளே போட்டாம் ஒன்று கழுதி போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் கோயில். விக்கிரகங்களுக்கு பாலாசம் செய்வார். பின் விக்கிரகங்களை நீரூட்டி கழுவி சுத்தமாக கழுவி போட்டு போங்க. பால் ஊற்றினா பிறகு பால் அரிசி தானியங்களை புட்டினுள் விடாமல் உரிய அந்த புட்டு பாத்திரம் கொண்டு வச்சு கிடக்க அதுக்குள்ளே போட்டால் புத்துக்குள்ளே போட்டால் அப்புறம் அதை டஞ்சல் படுத்துகிற மாதிரி போயிடும். பாம்பு இருக்கிற புத்துனா அப்புறம் தேவையில்லை பாவங்களை சுமக்காமல் அவங்க சொல்கிற ஒழுங்குபடி செய்யுங்க.
சுற்றி பார்ப்போம். இங்கேயும் ஒரு புத்து இருக்குது, நெட் அடிச்சு விட்டு கிடக்கு. இங்கே ஒரு கப்பல் நிறைஞ்சு விட்டு கிடக்கு. விலங்கு உண்டு. ஓகே, ஒரு வண்டிக்கு பின்பக்கம் இருக்குது இந்த கோயில். வாராக்கள் வந்து கும்பிட்டு போங்க. கோயில் வேலை நடந்து கொண்டு இருக்குது. சுற்றுமதில் கட்டி கொண்டிருக்கணும். கோபுரங்க, மணி கோபுரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான அந்த சிவன் கோயில் நாகலிங்கேஸ்வரர் அந்த பகுதி. கும்பிட்டு அந்த இதில் இருக்க ஒழுங்குமுறையில் வாசித்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்போ தான் கோயில் நீட்டாக இருக்கும். ஓகே, நான் கோயில் வீடியோ தான் மெயினாக கூட போடுறது. இன்றைக்கும் ஒரு கோயில் இதால் கோயிலில் பார்த்தேன். நிறைய பேர் சொல்லிச்சு நான் போட சொல்லி, அதுக்காண்டி இதால் வந்து போனேன். இதான் அந்த லிங்கேஸ்வரர். சிவராத்திரிலாம் ஸ்பெஷலாக இதுக்கு தண்ணி எங்கேயும் எடுத்து வந்து ஊற்றி நினச்சி கும்பிட்டு போகிறது. நடந்தால் திருப்பி வரையிடுமா, அப்படி நிறைய பேருக்கு நடந்து. பஞ்சலிங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கோயில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தெரியாத வச்சு பண்ணி விடுங்க. வேறு வீடியோக்கள் நான் எங்கேயாச்சும் போனால் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் ஒரு இதாக இருக்கும். முருகப்பெருமான் முருகா கோயில் மற்ற பக்கம். இங்கே வசந்த மண்டபம், இங்கே நவக்கிரகங்கள். ஒரு ஐயாவால் தான் கோயிலை பார்க்குறதுக்கு கண்டுபிடிக்கினா. இங்கே வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்தை போய் பார்ப்போம். சிவனி எழுந்தரளி. ஓகே, பிளாங்கருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வைக்கணும். இங்கே வைரவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்க, ஓகே, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு கோயில் வீடியோவோட. இன்னொரு பெரிய ஒரு பிள்ளையார் இருக்கிறார்.